ஒரு இளைஞர் கவுன்சிலிங் வந்து கேட்டார். சார், நான் ஒரு பொண்ணோட ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்கிறேன். நான் அவளை லவ் பண்ணுறேன். அவளும் என்கிட்ட ரொம்ப சிரித்து பேசுவா, ரொம்ப க்ளோஸ் ஆகிறா, எல்லாமே பண்ணுறா. ஆனால் நீ லவ் பண்ணுறான்னு தெரியல. எனக்கு ஒரு சந்தேகம். என்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இன்னும் நேரடியாக கேட்கறது பயமாக இருக்குது. அந்த பெண்ணுக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதுன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். இது நிறைய இளைஞர்கள் சந்தேகம் இருக்குது. ஃப்ரெண்டாக பழகுவாங்க, அதை தாண்டி ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது உண்மையிலே ஈர்ப்பு தானா இல்லையா, நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருந்தே இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளான சில விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட், ஒரு பெண் உங்களை விரும்புகிறாளா இல்லையா அப்படின்னா, உங்களை பார்த்ததும் அந்த பெண்ணோட முகம் பிரைட்டாக மாறும். ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுவாங்க. ரொம்ப அப்படி முகம் மலர்ச்சியோடு சொல்ல முடியாது. செந்தாமரை போல் முகம் மலர்ந்தாள் அப்படின்னு கவிஞர்கள் வர்ணிப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி முகம் ஒரு மலர்ச்சி அடையும் அந்த பெண்ணோட முகம். அடுத்ததாக அந்த பாடி லாங்குவேஜ் மாறும். டக்குனு முடிய சரி பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று அந்த பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் கையடி அப்படி அசைப்பாங்க. அப்படி ஏதோ ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களை பார்த்துட்டு ஒரு படம்னு ஒரு நர்வஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ ஒன்று செய்வாங்க. அப்புறம் உங்கள்கிட்ட நிறைய பேசுவாங்க, நிறைய கேட்பாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. பர்டிகுலர் உங்களோட பர்சனலை பற்றி கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள். ஏதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். ஒரு லோன் கேட்டிருந்தேன், ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம். அந்த லோன் கிடைச்சதா, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட கேட்டிருப்பாங்க. ஏதோ ட்ரீட்மெண்ட் விஷயம் சொல்லியிருப்போம். அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பற்றி பர்சனலாக கேள்விகள் கேட்பாங்க. நம்மளோட ஃபேமிலியை பற்றி விசாரிப்பாங்க. அடுத்ததாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்மளை பற்றி விசாரிப்பாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம தெரிஞ்சாட்டு அவர் எப்படி என்ன ஏது, இது மாதிரி சில கேள்விகள் நம்ம நோக்கி வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெண் பண்ணுறா அப்படின்னா, அப்புறம் நம்மளோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புவாங்க. டீ குடிப்போமா, சேர்ந்து எங்கேயாவது போமா, ஹோட்டல் போகலாமா, இதெல்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய டைம் அவங்க கூட எடுத்துட்டாங்க அப்படின்னா, நிறைய நேரம் கூட இருக்க விரும்புகிறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு உங்கள் மேலே நட்பையும் தாண்டி ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலாக வெளிப்படையாக பேசுங்க. நேரடியாக பேசுறது இன்னும் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிடும்.